ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம இட்லி மாவுலாம் நம்ம அரைக்காத டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை வாரத்தில் 2 நாள் நீங்கள் எப்போயுமே நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பச்சை பயிறு, பாசி பயிறுலாம் சொல்லுவாங்க. அது நான் 1 கப்பு எடுத்திருக்கேங்க. 1 கப்பு எடுத்துகிட்டு நான் ஊற வச்சு நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே அளவில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1 கப்பு பாசி பயிறு எடுத்ததில் அதே அளவில் 1 கப்பு பச்சரிசி எடுத்து நானும் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு அந்த பச்சை பயிறு வச்சுருக்கோம்ல முளை கட்டினது, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவு நம்ம 3 பச்சை மிளகாய் இது போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. காரம் ரொம்ப இருக்காது, நம்ம கரெக்டான அளவில் இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு தோல் சீவிட்டு சேர்த்திக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. அதனால் இதிலே இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதிலே கலந்து விட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி நிறையா சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லியில் இப்போ நமக்கு சீசன் தாங்க. சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி நிறையா நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்படி தூள் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கையில் அப்படியே பிசைஞ்ச மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மாவை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ கல் நான் ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேங்க. தோசை கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நம்ம வெளியிலேருந்து தாங்க ஊற்றணும். அப்போ தான் நமக்கு நல்லா முருகலாக வரும். இப்போ அந்த தோசை மேலே நான் துருவி வச்சுருக்கேன் கேரட்டு, அதை நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஓரங்கள்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. பாருங்கள், மாவு நமக்கு இந்த அளவு நமக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. நடுப்புறையும் அப்படியே கொஞ்சமாக மாவு விட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். இந்த மாதிரி கேரட் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்திருக்கோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணும்னாலும் இந்த கேரட்டு மாதிரியே நம்ம வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு சின்னதாக கூட குட்டி தோசை கூட ஊற்றிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தோசை கூட நம்ம இஞ்சி சட்னி, தக்காளி, உளுந்தம்பருப்பு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.